श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्।
ஆண்டாள் 15வது பாசுரம் வரைக்கும் 6வது பாசுரம் தொடங்கி 10 பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு. ஆனால் அவளின் குறிக்கோள் என்ன? பெருமாளை அடைய வேண்டும். நேரம் நடந்து போறா. 16வது பாசுரத்தில் தான் ஆரம்பிக்கிறா. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று. இப்போது ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது சாதாரண வீடுன்னு வச்சுட்டா அது டபக்குன்னு உள்ளே போயிடலாம். அவன் பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவளுக்கு வெளில 2-4 செக்யூரிட்டி இருப்பா. அதுக்கும் வெளில ஒரு 4-5 செக்யூரிட்டி இருப்பா. கண்ணன் சாதாரணப்பட்டவனா? உலகமேத்தும் தென்னானாய் வளவானான்னு சொல்கிறார் ஆழ்வார். இன்னொரு இடத்துல சொல்கிறா ஆண்டாளே, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை, இத்தனை யானையாம் பகவான். அப்பேற்பட்டவனின் வீடு எப்படி இருக்கும்? அதனால முதல்ல காவலாளி, ஒரு காவலாளி வாசல்ல நிற்கிறார், இன்னொருத்தர் உள்ள கதவு தோரணத்துக்கிட்ட நிற்கிறார். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அவனின் வீடு. ஏன்னா இப்போ ஆண்டாள் நினைக்கிறதே எப்படி? ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரமே ஆயர்பாடி, அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே ஆய்ப்பெண்கள், அவளும் ஆய்ப்பெண்களின் கூட்டத்தில் ஒருவள். அங்கு இருக்கக்கூடிய வடபத்ரசாயி வடபெருங்கோயிலுடையானின் ஆஸ்தானமே நந்தகோபாலனின் வீடு. அதில் இருக்கக்கூடிய வடபத்ரசாயியான பகவானே கண்ணன். இதுதான் அவளுடைய மெயின் கருத்தே. அதனால இப்போ வீட்டு வாசல், அதாவது கோயில் வாசல் வரைக்கும் போயிடுறா. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அப்பேற்பட்ட நந்தகோபாலனின் வீடின் கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இங்கேருந்து கொஞ்சம் ஆண்டாள் பார்த்துருக்கா போல இருக்கு. அங்கே கொஞ்சம் படிகள்லாம் இருக்குது. ஆஹா, அங்கே தோரணவாயில் காப்பானே. ஏன்னா எப்போவுமே நிந்திக்கக்கூடாது, யாரின் தொழிலையும் நிந்திக்கக்கூடாது. எல்லாரும் வசத்தியாக தான் இருக்கணும்னா உலகத்தில் எல்லாம் ராஜாவாக தான் இருக்கணும். ராஜான்னு இருந்தால் பிரஜான்னு இருக்க வேண்டியதுதான், சுவாமின்னு இருந்தால் தாசன்னு இருக்க வேண்டியதுதான். எந்த ஒரு தொழிலுமே நாம் மட்டத்தட்டக்கூடாது. அதனால் ஆண்டாள் என்ன ஒரு கருத்தை சொல்கிறா பாருங்கோ. இவன் காவலாளியாய் இருப்பதனால் என்ன? அவனுக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவன் தொழிலை பார்க்கிறான். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. மணிக்கதவம் சாதாரண கதவாது, பெருமாளுக்கு கதவாச்சே. நல்ல மணிக்கதவம், ரொம்ப அழகா மணிகள்லாம் தொங்கறதான் அந்த கதவுல. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு வந்திருக்கிறதோ சிறுமிகள், அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேந்தான்கிற ஆண்டாள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. மாயன்னு சொல்றா. மாயன்னு பின்னாடியும் சொல்லுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீன்னு. மாயன் 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 என்ற அர்த்தம் என்ன? மாயன்னா என்ன? மாயாங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நன்னா பாருங்க, கவனிங்கோ. மாயாங்கிறது இந்த பிரகிருதி, இந்த உலகம். எதை காட்டி பகவான் நம்மை மோகிக்க வைக்கிறானோ அது மாயா. அதற்கு பிரகிருத்தின்னு பேர். இதை எங்கே கொண்டு வந்தா ஆண்டாள் அப்படின்னு சொன்னால், ஆண்டாளான ஸ்ரீதேவி பூதேவியை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் சதுஸ்லோகி. அங்கே ஆள வந்தார் சொல்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினிங்கிறார். யவனிகா திரையாயிருப்பது மாயைன்னு சொல்கிறார். அதனால் பிரகிருதி, இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை காட்டி மயக்க வைக்கிறார் பாருங்க பகவான், அது ஒரு மாயை. இன்னொரு முக்கியமான மாயை மாயன் சப்தத்தை வச்சு வந்தது. பகவான் ஒரு மாயன் சொல்லுவோம், மகா மாயாவியாவன் அப்படின்னு. மாயன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமோ? அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டித்தங்களோடு கூடியவன் பகவான். ஏன்னா பகல்ல சூரியன் இருக்கும், இரவுல நிலா இருக்கும். அதுவும் அமாவாசை வந்து கொடுத்தானா அதுவும் இருக்காது. பகல்ல சூரியன் நிச்சயமா இருக்கும். ஆனா பகலை இரவாக்கினவன் ஒருவன், அவன் கண்ணன். அதனால அவன் மாயன். எல்லாரும் என்ன பண்ணுவா? மலை மேலே ஏறி போவா. இவன் என்ன பண்ணிட்டான்? மலையே தூக்கிவிட்டானோ. அதனால அத்தியாச்சரியமான லீலை பண்ணினான் மாயன். எல்லாரும் என்ன பண்ணுவா? பாம்பை கண்டா, பாம்புன்னு சொன்னாலே படையே நடுங்கும்னு சொல்லுவா. ஒரு படை ஒரு பாம்பை கண்டா நடுங்கிறது. கடுமையான விஷத்தோடு கூடியவன் காளிங்கன். காளிங்கனான காளியன் மீது பயப்படாமல் அவன் மேல நர்த்தனம் புரிந்தான் கண்ணன் மாயன். சின்ன குழந்தை மேலே சகடத்தை அந்த கார்ட்டை போட்டு இடின்னு அடித்தா அந்த குழந்தை சுத்து போயிடும். ஆனால் இந்த குழந்தை இப்படி காலை வச்சு வீல் அழறது. வீலோடு கூடிய அந்த சகடாசுரனை அப்படியே ஒரு துவம்சமாக்கிடுத்து. அவன் மாயன். காற்று வந்தால் எத்தனையோ தேசங்களில் பார்க்குறோமே, டொர்னோடோலாம் வந்தால் வீடே பறக்கிறது சுவாமி. இங்கே சின்ன குழந்தை திருநாவர்த்தன் அசுரன் வந்தான், பார்த்தான் அசுரன். அந்த அசுரனையே நிலைக்கொலையை செய்து விட்டான் கண்ணன் மாயன். முதல்ல ஒத்தி பால் கொடுக்கணும்னு வரா,
குழந்தைக்கு அதிகமான பசி. முதல்ல முலை மேலே இருக்கக்கூடிய விஷத்தை கக்கித்து நன்னா இழுத்துது உள்ள முலைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பால் இழுத்துது. ரொம்ப பசி ஜாஸ்தி, பசினால கொஞ்சம் ஜாஸ்தி இழுத்துடுத்து. பக்கத்தில் இருந்த ஜீவாத்மாவும் சேர்ந்து வந்துடுத்துன்னு தேசிகன். ஆம்நாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் மாஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாஹா பிராணஸ்ய நந்தனமவைமி பரம்புமாம் சம்னர். அதனால அந்த ஆத்மாவையும் சேர்த்து இழுத்துடுத்து. அத்தியாச்சரியமான லீலை. பொதுவாக ஒருவன் ஒரு விஷயத்தை படித்தான்னு வச்சுக்கோங்க, அதாவது மான் புல் சாப்பிடுவதாக நான் பார்க்கிறேன், அதையே நினச்சி நான் செத்து போகிறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்தில் நானும் புல்லை சாப்பிடுவேன். ஏன்னா தத்க்ரது நியாயம்னு பேர். அதை பார்த்தா அதுவாகவே ஆயிடுவோம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் ஒரு விஷயம் தேசிகன் சொல்கிறார். என்னென்னா, கண்ணன் பூத்தனையிடத்தில் பால் கொடுத்ததை நினைத்தால் நாம் மற்றொருவளின் இடத்தில் பால் குடிக்க வேண்டாமா? அவகிட்ட பால் குடிக்கிறதா நினைச்சுண்டா தத்க்ரது நியாயப்படி நாமும் இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்கணுமோனோ. ஆனால் அவர் பால் குடிச்சதை நினைச்சா நாம இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்க வேண்டிய அவசியம் வராதான். இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்க வேண்டிய அவசியம்ங்கிறது என்னென்னா, புனர்ஜென்மம் இருக்காதான், மோட்சம் கிடைச்சிடுமா பகவான் பால் குடிச்சதை நினைச்சா. எதுக்கு சொல்ல வந்தேன், சாதாரண உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம், ஆனால் பகவான் செய்ததோ அத்தியாச்சரியமான விஷயங்கள். நம்மெல்லாம் சாதாரணப்பட்டவர்கள், மனிதர்கள். அவனும் அத்தியாச்சரியமான லீலையோடு கூடியவன் மாயன். இதற்கு இன்னொரு சான்று சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. யுத்தம்னு நடக்கிறது. கௌரவாள் ஒரு பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்து நிற்கிறா. பாண்டவாள் 7 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்து நிற்கிறா. லட்சக்கணக்கான படை வீரர்கள், லட்சக்கணக்கான ஆணைகள், லட்சக்கணக்கான குதிரைகள், எவ்வளவோ ரதங்கள், எவ்வளவோ ஆயுதங்கள் 2 பக்கமும் திரண்டு இருக்கு. இவர் ஜாலியாக உட்காந்துன்னு முதல் நாள் யுத்தத்தில் உட்காந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயன்னு 700 ஸ்லோகங்கள் பொறுமையாக உட்காந்து கீதையை சொல்கிறார். மற்ற பக்கத்துலேயும் உட்காந்து எல்லாரும் கம்முன்னு இருந்தா பாருங்க. 700 ஸ்லோகங்கள் அர்த்தமே இப்போ நம்ம அர்த்தத்தோடு கேட்டாலும் புரியறதில்ல. அர்ஜுனன் அர்த்தம் கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு தெரியும் மொழி. அதனால் 700 ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு 1 மணி நேரமாவது ஆயிருக்குமா? அந்த 1 மணி நேரம் யுத்த களத்தில் தைரியமாக பொறுமையாக உட்காந்து கண்ணன் சொன்னான்னா அவன் மாயனா இல்லாமல் வேற யாராக இருப்பான்? அதனால் மாயன் மணிவண்ணன் நென்னலையே வாய் நின்றார், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான். எதுக்கு வந்திருக்கோம்? அவனை எழுப்புவதற்காக, அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்திருக்கிறோம். என்ன பாட வேண்டாம்? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனைவிர் உள்ளகன்றது காலையம் பொழுதாயின்னு பாட வேண்டாவோ? அதனால் அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்தோம். ஆனால் வாயால் முன்னம் அப்பேற்பட்ட நாயகனே, அப்பேற்பட்ட கோவில் காப்பாலே நீ வந்து கதவை தர. இன்னிக்கும் காலங்கார்த்தால நிறைய இல்லங்களில் ஷாலக்கிராம திருவாராதனம் செய்வதுண்டு. பகவானை வழிபடுவதே ஷாலக்கிராம மூர்த்தியாய்தான். வழிபடும் தோரணத்தில் செய்பவர்களுக்கு தெரியும், செய்யாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படின்னா இப்படி சொல்லி அந்த துவாரபாலகால தான் முதல்ல எழுப்புவா. சண்டனோ பிரச்சண்டனோ அல்லது விஜயனோ ஜெயனோ யாராக இருந்தாலும் அவளை எழுப்பணும். பர்மிஷன் எப்பவுமே இந்த அகங்காரத்தால் வரக்கூடாது. இப்படித்தான் வழின்னு சொன்னால் அப்படித்தான் போயாக வேண்டும். அதனால் இப்போ நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் வராருன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை செக்யூரிட்டி போடுறா. ஆனால் இந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி, அந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி. அதே மாதிரி கண்ணன் உலகமேத்தும் தென்னான், அப்பேற்பட்டவனுக்கு செக்யூரிட்டி தான் இவா. அதனால் ஆண்டாள் போகும்போதே மரியாதையாக அவா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறா. எப்போவுமே ஒரு விதிமுறை, ஒரு முறையோடு நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த இடங்களில் நமக்கு தடைகள் வராது. அதனால் ஆண்டாள் இங்கே சொல்லும்போதே நாயகனாய் நின்ற நந்தகோபன் சொல்லும்போதே, நந்தகோபன் ஆரம்பிக்கும்போது ஆண்டாள் என்ன பண்ணிவிடுறா, நாயகனாய் நின்ற நந்தகோபன்கிறா. மாமனார் வரப்போகிறார், அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபன்கிறார். ஆனால் அதை விட ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாருன்னு நன்னா இது கொஞ்சம் நம்ம அதை உன்னிப்பாக பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். நந்தகோபன் என்பவர் சாதாரணப்பட்டவர். ஆனால் அவருக்கு பெருமை என்னன்னா, கண்ணனை பிள்ளையாக இருந்து விட்டார். அந்த கண்ணன் பிள்ளையாக இருந்தபடியால் அப்பாவுக்கு பெருமை. எப்போவுமே பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நந்தகோபனுக்கு இன்னொரு பெரிய குணம் ஒன்று உண்டு. என்னென்னா, தன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில்
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்கிற ஆண்டாள். நல்லா வேலை தீட்டி வச்சுப்பாரான், யாராவது கண்ணனை ஏதாவது சொல்லட்டும் பிச்சு போடுறேன் பிச்சுன்னு. அப்படின்னா கண்ணன் மீது பிள்ளை மீது எத்துணை ஒரு பாசம் இருந்திருக்கும். அப்பேற்பட்டவனே, என் நாயகனான கண்ணன் மீது நீ அன்பு வச்சதால் நந்தகோபா, நீயும் நாயகனே, நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு இந்த பாசுரத்தில் சொல்றா. அதனால என்னைக்குமே நம்ம சம்பிரதாயம் நம்ம துவாரபாலகாளுக்கு மரியாதை கொடுத்துட்டு, தோரணவாசலை காப்பாற்றுறவாளுக்கு அந்த மரியாதை கொடுத்துட்டு உள்ள போய் யசோதையும் நந்தகோபனையும் எழுப்புறது தான். அவ எப்படி எழுப்புவாங்கிறது அடுத்த பாசுரத்தில் தான் தெரியும். நன்றி. திருவெம்பாவையின் 16வது திருப்பாட்டு. முன்னி கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து என்று தொடங்குகிற ஒரு முற்றுருவகப் பாட்டு என்று அறிஞர்கள் இந்த பாடலை பெருமக்களே நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். நாட்காலையில் எழுந்து வீதிகளிலே இறைவனினுடைய பரந்துபட்டு கிடக்கிற புகழை பாடிக்கொண்டு
வந்து நீர்நிலையின் கண்ணே நீராடி அண்ணாமலை பெருமானுடைய தாழ்மலர்களிலே பெண்கள் சில விண்ணப்பங்கள் வைப்பதுதான் திருவெம்பாவையினுடைய உள்ளீடு என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். மலை இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் சலம் முழுக வருக எனச் செப்பல் திருவெம்பாவை என்று முன்னோர் இதற்கு ஒரு குறிப்புரை எழுதினார்கள். நாம் தூங்குகிற தூக்கத்திலிருந்து நீங்கி எழுந்து வந்து நீர்நிலையிலே நீராடி என்று புறச்செய்தி சொல்லுகிறது பாட்டில். இதை ஆராய்ந்து இதற்கு ஒப்பற்ற உள்ளீடு எழுதியவர்கள், நாம் மலம் என்பதாகிய இருளின் கண்ணே உறங்கிக் கிடக்கிறது ஆன்மா, மலையிருளுற்று உறங்காமல் இந்த குளம் என்ன, மண்ணு பரிபாகர் அருள். மண்ணு பரிபாகர் நிலை பெற்ற பரிபாகத்தை தருகிற பரிபக்குவத்தை நமக்கு தருகிறவனாகிய பெருமானினுடைய அந்த ஒப்பற்றதாகிய திருவருளில் நீ ஆடு என்று சொல்லுவதுதான் திருவெம்பாவையினுடைய உள்ளீடு என்று எல்லா திருவெம்பாவை நூல்களிலும் இந்த குறிப்பை முன்னே எழுதியிருப்பார்கள், நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற 2 பிரார்த்தனைகள் என்ன? இந்த பெண்கள் எதற்காக இந்த நீராடலை மேற்கொள்ளுகிறார்கள் என்று கேட்டால், அது திருவெம்பாவையிலும் சரி திருப்பாவையிலும் சரி இந்த 2 செய்திகளும் செம்மையாக பாவைப்பாடலுடைய உள்ளீடாக அமைந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த இளம் பெண்களுக்கு அளவிலாத சமூக நாட்டம் இருந்தது என்பது இந்த பாடல் வெளிப்படுத்துகிற முதல் செய்தி. 2வது செய்தி, பெருமானினுடைய திருவடிகளில் வைத்த அன்பு, பத்திமை, நீராடல் வழிபாடு காரணமாக கொஞ்சம் தன்னலத்தோடு வரப்போகிற காலங்களில் எங்கள் கழுத்தில் ஒரு தாலி கட்டப் போகிறவன் உன் திருவடிகளிலே அன்புடைய ஒருவனாக எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்கிற இன்னொரு எதிர்பார்ப்பு. இந்த 2ம் தான். அப்போ உலக நலத்திற்காக மழை தந்தருள், எங்கள் எதிர்கால நலத்திற்காக உன் திருவடிகளில் அன்புடைய ஒருவனை எங்களுக்கு கணவனாகத்தா. இந்த 2 தான் அடிப்படை. அதில் இந்த பாட்டு 16வது பாட்டு, இந்த சமூகம் வாழ்வதற்கு நல்ல மழையை தா. கந்தபுராணம் என்று பிற்காலத்தில் முருகனினுடைய பேரருளை வியந்து காஞ்சியில் வாழ்ந்த கச்சியப்பரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான பெருங்காப்பியம் உண்டு. சைவ பெருமக்களும் தமிழறிந்தவர்களும் அறிவார்கள். அதனுடைய கடவுள் வாழ்த்து எப்படி தெரியுமா தொடங்குகிறது? வான்முகில் வழாது பெய்க. வானத்திலிருந்து எப்போது பார்த்தாலும் இடையராது மேகங்கள் மழையை பொழியட்டும் என்று பாடுகிறது. முருகப்பெருமானுடைய வாழ்த்து கடைசியில் தான் வருகிறது. ஆனால் எடுத்த உடனேயே இந்த இலக்கியக்காரர்கள், சைவ வைணவ பெருமக்கள் எல்லோருமே இந்த உலகம் வாழ வேண்டும், மனித குலம் வாழ வேண்டும், அவர்கள் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும், அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும், அதற்கு இறைவனினுடைய திருவடியும் திருவருளும் துணை நிற்க வேண்டும் என்று கருதுகிற கருத்து படைத்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் மனித குலத்திற்கு இறைவன் ஒரு தேவைப்படுகிற பொருளாக இருந்தானே தவிர இறைவனினுடைய கட்டுப்பாட்டுக்காக தேவைக்காக மனிதன் இல்லை என்பதை சொல்லாமல் சொன்ன இலக்கியங்கள் இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் என்று அறிஞர்கள் நுட்பமாக இதற்கு குறிப்பு எழுதியிருப்பதை நான் படித்து மகிழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் போய் நிற்கிறார்கள் குளத்துக்கரையில். கருத்த மேகங்கள் வானத்தின் கண்ணே மெல்ல நகர்ந்து போகின்றன. அவ்வப்பொழுது அதிலே ஒரு மின்னல் வெட்டு வருகிற காட்சி இவர்களுக்கு தெரிகிறது. மெல்லிய இடி ஓசை வேறு அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை இப்படி எடுத்து எட்டி பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் அதிலே அழகாக சூரிய கதிர்கள் வருகிற காட்சிக்கு கட்டியம் கூறுவது போல் 7 நிறத்தில் வானவில் வேறு தோன்றுகிறது. நமக்கு இது மேகத்தின் காட்சி. ஆனால் பெண்கள் எல்லாவற்றையும் இறைவனாக பார்த்து பழக்கப்பட்ட பழுத்த மனத்து அடியவர்கள். அவர்கள் அடியவர்களோ இல்லையோ, அவர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிற மாணிக்கவாசகருடைய திருவுளம் அவர்கள் வாயிலாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். இந்த மேகம் அதிலே இருக்கிற காட்சிகளை பார்த்துவிட்டு பாட்டு எப்படி சொல்லுகிறது? மேகமே முன்னி கடலை சுருக்கி நீ புறப்பட்டு போய் கடலுக்கு மேலே நின்று, முன்னி என்றால் முற்பட்டு சென்று கடல் பகுதிகளுக்குள்ளே சென்று முன்னி கடலை சுருக்கி கடலினுடைய தண்ணீர் அளவையே கொஞ்சம் குறைய வைக்கிற அளவிற்கு தண்ணீரை நீ கடலிலிருந்து முகந்து கொண்டாய். முன்னி கடலை சுருக்கி எழுந்து வானத்தின் கண்ணே மேகமாக எழுந்து நிறைய குடித்து விட்ட காரணத்தால் எப்படி இருக்கிறாய் தெரியுமா? கண்ணங்கரேர் என்று நீ இருக்கிற காட்சி உடையாள் என்ன திகழ்ந்து, எம்மை உடைமையாக கொண்டிருக்கிற எம் பெருமாட்டியாகிய உமையம்மை. சைவ சம்பிரதாயத்தில் அம்மை கருப்பு நிறமுடையவள்,
பெருமான் சிவப்பு நிறமுடையவன் என்று சொல்லுகிற ஒரு மரபு உண்டு. அந்த அடிப்படையில் உடையாள் என்ன திகழ்ந்து அவளுடைய திருமேனி போலே மேகமே நீ கருத்து வானத்தின் கண்ணே எழுந்து எம்மை ஆளுடையாள் எம்மை ஆளாக கொண்டு அருள் பாலிக்கிறவளாகிய இந்த தலத்திலே எழுந்தருள் இருக்கிற உமை பிராட்டி இருக்கிறாளே அவளுடைய இட்டு இடையின் மின்னி, இடையை சொல்லுகிற நேரத்தில் மின்னலினுடைய ஒசிவு போன்றிருந்தது என்று சொல்வார்கள். சின்னஞ்சிறு பெண் போலே தமிழ்நாட்டு சிவாலயங்களிலேயே மிகச்சிறிய அம்பிகை வடிவம் திருவண்ணாமலையில் இருக்கிற உண்ணாமுலை தாய்தான். அவருடைய திருமேனியை அபிடேக காலங்களில் பார்த்தால் அவருடைய எடை ஒசிவும் பேரழகும் நமக்கு புலப்படும். மாணிக்கவாசகர் நெடுநாள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து அந்த தலத்தை இந்த அருமையான இலக்கியத்தின் மூலமாக பாராட்டி போற்றியவர். எப்படி இருக்கிறதாம் பெருமாட்டியினுடைய இடை என்று சொன்னால், எம்மை ஆளுடையாள் இட்டு இடையின், இட்டிடைன்னு சொன்னால் மிக மெல்லிய இடைன்னு அர்த்தம். அப்படி இட்டிடையின் மின்னி பொலிந்து, மின்னலும் பொலிகின்ற தன்மை, மின்னலிலிருந்து ஒளி தோன்றுவது போல மின்னி பொலிந்து. இப்போ மின்னல் வந்து விட்டதென்றால் அதற்கு பிறகு ஒரு இடியோசை வருமே, அது அந்த ஓசை எப்படி கேட்பதற்கு அருவருப்பாக சத்தமாக பயமுறுத்துமே. ஆனால் அம்மையோடு ஒப்பிடுகிற பொழுது பயமுறுத்தக்கூடாதுன்னு கருதி எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி, எங்கள் பிராட்டி தன்னுடைய திருவடி மேல் அணிந்திருக்கிற பொற்சிலம்புகள் இருக்குல்ல, அவள் நடையிடுகிற நேரத்தின் கண்ணே அவற்றிலிருந்து எப்படி கலீர் கலீர் என்று ஓசை வருமோ அப்படி இடிக்கிற பொழுது கூட பயமுறுத்துகிற இடியாக இல்லாமல் எம்பெருமாட்டியினுடைய திருவடி சிலம்பிலிருந்து வருகிற இன்னோசை போல இடியை நீ நல்க வேணும். மேகத்துக்கு கட்டளை போடுகிறார்களா? அப்படி மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி, அவளுடைய வளைந்த புருவம் எவ்வளவு பேரழகாக இருக்கிறதோ அதுபோல வானத்தின் கண்ணே நீ வண்ண நிறமுடையதாகிய வானவில்லை தோற்றுவித்து எம்பெருமாட்டியினுடைய இந்த அற்புத புருவத்தை நினைவூட்டுகிறதாம் வானவில் என்று. எம்பிராட்டி அவளுடைய மிகச்சிறந்ததாகிய நம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான், அவளுடைய அழகான புருவம் போலே நீ சிலை குலைவியதற்கு பிறகு அடுத்த வரிதான் அம்மை அப்பனாக ஒன்றாகச் சேர்த்து வழிபடுகிற திறமெடுத்து சொல்லுகிற மிகச்சிறந்த வரி, சைவ சம்பிரதாயம் கொண்ட வரி. ஏதொன்று வேண்டுமானாலும் சைவத்தில் விண்ணப்பிப்பது சிவபெருமானிடம். ஆனால் விண்ணப்பிக்கப்பட்ட பொருளை எப்படி வழங்குவான் என்றால், அவன் பாகம் பிரியாதிருக்கிற பெருமாட்டியாகிய சக்தி மூலமாக. அவன் சிவனே என்றிருப்பான், அவள்தான் எல்லாவற்றையும் வழங்குவாள். இதை எப்படி சேர்த்து சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருமான் என்றால், நம் தம்மை ஆளுடையாள், நம்மை ஆளாக கொண்டவளாகிய பெருமாட்டி தன்னில் பிரிவிலா, அவளை எக்காலத்திலும் தன்னை விட்டு பிரிந்தறியாத தன்மையுடையவனாகிய பெருமான் தன்னிற் பிரிவிலா எங்கோமான், எங்கள் தலைவனாகிய அண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் அன்பர்க்கு முன்னி, அன்பர்க்கு அவனுடைய திருவடிகளை வந்து வழிபடுகிறவர்களுக்கு முன்னின்னா அவர்கள் வாயால் சொல்லுவதற்கு முன்னரே இன்னது குறித்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து தானே முற்பட்டு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே. அவர்கள் வேண்டுகோள் வைக்க அந்த வேண்டுகோள் வருவதற்கு முன்னரே இவன் கஞ்சாடை காட்ட, பெருமானினுடைய கஞ்சாடை கிடைப்பதற்கு முன்னரே அடியார்க்கு இவள் வாரி வழங்க, எப்படி எங்கள் பிராட்டி வாரி வழங்குவாளோ தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் சுரக்கும் இன் அருளே என்ன மழையே நீ பொழிவாய் என்று பெருமாட்டியினுடைய கருணை போலே மேகமே நீ பொழிந்து இந்த மண்ணை வாழ்விக்க வேணும் என்று கருதுகிற கருத்து படைத்ததாக இந்த பாட்டு நடையிடுவதை பார்க்கிறோம். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் என்று நீராடலை பற்றிய செய்திகளோ கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டை வளர்த்தெடுத்து கொண்டு போகிற போது ஆரம்ப காலத்தில் விளையாட்டு, கேலி, கிண்டல், பெண்களுக்கு இடையிலே இருப்பதாகிய மிகச்சிறந்ததாகிய உரையாடல் உத்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தமைந்து நீராடுகிற திறம், ஆடுகிற பொழுது வெறும் நீராட்டு வேண்டாம், இறைவன் திருநாமம் சொல்லி ஆடுங்கள் என்றெல்லாம் கொண்டு பாட்டுக்கள் வளர வளர அவர்கள் மன வளர்ச்சியை காட்டுவார் போல இப்பொழுது இந்த உலகத்தில் மக்களினுடைய நலம் பெருகுவதற்கு மழை வேண்டும். அந்த மழை எப்படி இருக்க வேண்டும்? எம்பெருமானினுடைய திருவருளால் எம்பிராட்டியினுடைய கருணை இந்த மண்ணை எப்படி வாழ்விக்கிறதோ அப்படிப்பட்ட மழையை மிகச்சிறந்ததாகிய மேகமே நீ வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற
மிகச்சிறந்த பாட்டாக இந்த பாட்டு அமைகிறது. இதே போல திருப்பாவையின் கண்ணேயும் ஆழி மழைக்கண்ணா என்று தொடங்குகிற பாட்டு அழகாக இந்த மழையினுடைய அழகையெல்லாம் வேண்டுகோளையெல்லாம் முற்றுருவகமாக தருவது போலவே இவை இரண்டும் அமைந்திருப்பதை பார்க்கலாம். எனவே சமூக நலம் குறித்த உன்னதமான மழை வேண்டி அந்த விண்ணப்பத்தை பெருமானினுடைய திருவடிக்கு வைக்காமல் மேகத்துக்கு வைப்பது போல் வைத்து முன்னரே அவன் திருவருளை பெற்று மகிழ்ந்திருக்கிறவர்கள் எம்பெருமானினுடைய குறிப்பறிந்து எம்பிராட்டி எங்களுக்கு வழங்குவது போல் மேகமே நீ மிகச்சிறந்த மழையை வழங்கி இந்த மாநிலத்தை வாழச் செய் என்று வேண்டுகிற வேண்டுகோளாக அமைந்த அற்புதமான 16ஆம் திருப்பாட்டு புலர்காலை நேரத்தில் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதை பெருமக்களே நம்மாலே உணர முடிகிறது. அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். என்ன அழகா அடுக்கியிருக்கா ஆண்டாள். அந்த அந்த ஒரு ஆர்டரில் வைக்கிறதே அதுக்கு ஒரு திறமை வேணும். ஆண்டாளுக்கு நிகர் அவளே தான். ஏன்னா ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம்னு சொன்னார் வால்மீகி. ஆகாயத்துக்கு நிகர் ஆகாயமே, கடலுக்கு நிகர் கடலே, ஆண்டாளின் தமிழுக்கு நிகர் அவள் தமிழே. அதனால் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னா எத்தனையோ தானங்கள் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் வருஷா வருஷம். ஆனால் அம்பரமே தண்ணீரே ஷோரேன்னு சொல்கிறா. இதெல்லாம் ரொம்ப பேசிக் நீட்ஸ். திருவெம்பாவையின் 17வது திருப்பாட்டு செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம் நம் பாலதா என்று தொடங்குகிற சிவபரம்பொருளினுடைய அளப்பரிய கருணையை வியக்கிற மிகச்சிறந்த பாட்டு இந்த 17வது திருப்பாட்டு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது மூச்சு காற்றா இயற்கை காற்றா? கிராமப்புறங்கள்லாம் எடுத்துட்டான்னா நல்ல பயிரிடுப்பா. பயிர் வச்சு முடித்த உடனே அறுவடை செய்வாள். அறுவடை செஞ்ச உடனே ஒரு மேட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதெல்லாம் நல்ல உதறி அந்த நெல்லில் பதர்கள்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணுவா, காற்றுல அப்படி தூற்றுவா. அப்போ வந்த பழமொழி தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற பழமொழி. இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. எப்படின்னா, நம்ம சரீரத்தில் அந்த ஜீவன் இருக்கிற பொழுதே நாம் சுவாமியை உணரணும். சுவாமி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையாகப்பட்டது சுவாமியோட பின்னி பிணைஞ்சிருக்கு. மற்ற மதங்கள்லாம் எடுத்துட்டேன்னா புத்தரை கேட்டால் புத்தர் சொல்லுவா, எனக்கு சுவாமியை பற்றி கேட்டால் சுவாமி எனக்கு தெரியாது, சுவாமி யார் எனக்கு தெரியாது. மனுஷ வாழ்க்கையில் நீ இப்படி வாழணும், நல்லொழுக்கம் நன்னறி நன்னடத்தை நீ இப்படி இருக்கணும், மனித வாழ்க்கை இப்படி இருக்கணும்ன்றதான் நான் சொல்ல முடியும். கடவுளை பற்றி எனக்கு தெரியாதுன்றார். கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் செய்கிறது பிதா, பிதா சுதன் ஆவி பரிசுத்த ஆவி. பிதா அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த உலகத்தை இயக்கிறதும் அவர்தான், எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறார். சரி, அவர் எங்கே இருக்கார்? அவர் எல்லாத்துக்கும் மேலே, உலகத்தில் மேலே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இஸ்லாமில் எடுத்துட்டோன்னா அல்லாவை பற்றி உனக்கு தேவையில்லை, அல்லாஹ் சொன்ன வழியில் நீ நட அப்படின்னு முகமது நபி சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கார்? குரானில் இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கோ நீ அதுதான் வாழணும் அப்படின்னு ஒரு இறைவனை பற்றி எந்த மதமும் நிச்சயித்து சொல்லலை. ஆனால் நம்ம சனாதனமான மதம்
சுவாமியை பற்றி அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு. இந்த சிலந்தி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கூட்டு கட்டும். அந்த சிலந்தி கூட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக அழகாக இருக்கும். ஒவ்வொரு இதுவாக கட்டிகிட்டே வந்து கடைசியில் அந்த கூட்டுடைய மையத்தில் போய் அது உட்காந்துக்கும். அதுக்கப்புறமா அந்த கூட்டை அதுவே தானே ஒடுக்கிக்கணும்னு நினைக்கும் பொழுது எப்படி அது வாயிலேருந்து வந்த உமிழ்நீரில் அந்த கூட்டை கட்டுத்தோ அப்படியே அந்த கூட்டம் மெதுவாக சாப்பிட்டுட்டே வந்துடும். அதான் பாட்டு போய்டும். அது மாதிரி இறைவன் இந்த உலகத்தெல்லாம் படைச்சுட்டார். படைச்சி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் தானும் கலந்திருக்கான். அந்தராத்மாவாக, ஆத்மா ஸ்வரூபமாக, ஜீவாத்மாவாக எல்லாத்துலேயும் இருந்து அதுலேருந்து விலகியும் இருக்கான். எப்படின்னா திருப்பார்கடலில் தேவர்கள்லாம் கிடையறா. திருப்பார்கடலில் சில விசேஷமான பொருட்கள்லாம் இருக்குது. துர்வாச முனிவர் அம்பாளுடைய பிரசாதத்தை தேவேந்திரனுக்கு எடுத்து வந்து கொடுக்குறார். தேவேந்திரன் என்ன பண்ணுறான், கர்வத்தினால அந்த பிரசாதத்தை எடுத்து இந்த ஐராவத யானை மேலே வச்சுடுறான். எஜமான் எப்படியோ அப்படி தானே தோன்றணும். இந்த ஐராவதன் என்ன பண்ணுறது, அந்த பிரசாதத்தை பிரசாதம் நினைக்காம அதை தூக்கி போட்டு காலால் மிதிக்கிறது. அதை பார்த்த உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுறது. இத்தனை செல்வங்கள் உனக்கு இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த கர்வம், இந்த செல்வங்கள்லாம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே எல்லா செல்வங்களும் மறைஞ்சு விடுறது. இந்திரன் கஷ்டப்படுறான். சுவாமிகிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமி என்ன பண்ணுறான், நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ செஞ்சது தவறு. அம்பாளுடைய பிரசாதம்னா திருடி எடுத்துக்கலாம்னு சாஸ்திரம் திருட்டை விசேஷமாக கண்டிக்கிறார். ஆனால் அம்பாளுடைய பிரசாதம்னும் பொழுது பரவாயில்ல, அது மாதிரி இருந்தால் கூட நீ எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு திவ்யமானது, அவ்வளவு சௌக்கியங்களை கொடுக்கக்கூடியது அம்பாள் பிரசாதம். அம்பாள் பிரசாதத்தை நீ அவமரியாதை பண்ணதுனால உனக்கு இந்த கதி. அதனால் திருப்பார்கடலை கடையணும்னு சொல்கிறா. அந்த திருப்பார்கடல் கடையிறதுலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த திருப்பார்கடல் கடையும் பொழுது சுவாமி என்ன பண்ணுறான்னா, மகாவிஷ்ணு நடுவில் இருக்கிற மந்தார மலையை சாயாமல் இருக்கிறதுக்கோசரம் ஆமையாக அந்த மந்தார மலையை போய் தாங்குறானோ. இவா இழுக்கிற வேகம் சரியில்லையா. ஒரு பக்கம் அசுரர்கள் இருக்கிறா, ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கிறா. அதனால் இவாக்குள்ளெல்லாம் போய் அந்தர்யாமியாக ஒரு சக்தியாக இருக்கானோ. அதோடு மட்டும் இல்லை, இந்த மந்தார மலையை கடையும் பொழுது இந்த மலை இப்படி இப்படி ஆடுறதான். அதனால் அந்த மலைக்கு மேலே தன்னுடைய கையை வச்சு, அஸ்தத்தை வச்சு இந்த மலை ஆடாமல் இருக்கிறதுக்கோசரம் அது ஒரு அழுத்தின்னு இருக்கானோ. அதோடு மட்டும் இல்லையா, இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு உற்சாகம் ஏற்படுறதுக்கோசரம் வெளியில் நின்று இழு 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 அப்படின்னு சொல்லி சுவாமி அவளை ஊக்குவிச்சானாம். இப்படி பாகவதத்தில் வருது. இப்படி சுவாமி எல்லாத்துலேயும் அந்தர்யாமியாக இருந்தாலும் அது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சுவாமி அந்தர்யாமியாக இருந்து அவனுடைய செயல்கள், அவனுடைய செயல்பாட்டுகள் எல்லாம் செஞ்சு அவனை ஒரு நல்வழிப்படுத்தி எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களும் அவனுக்கு கிடைக்கணுன்றதுக்கோசரம் அந்தர்யாமியாக சுவாமி இருக்கான். அந்த சுவாமியை நாமெல்லாம் உணரணும். அந்த சுவாமியை உணரணுன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பெரியவாள்லாம் பழமொழிகள்லாம் வச்சுருக்கா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த மூச்சு காற்று சுவாசம் பண்ணுறச்சே இடாநாடி பிங்களா நாடின்னு பேர். இந்த நாடிகளில் இந்த காற்றை எடுத்துகிட்டு போய் இந்த சுஷும்னான்ற இடத்துல வச்சு கும்பகம் பண்ணும் பொழுது அதுக்கு சக்தி பெறுகிறது. இதெல்லாம் சரீரம் நன்றாக இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் செய்ய முடியும். சரீரம் பழுதடைஞ்சுடுத்துனா இதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கோசரம்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும். இப்போது இந்த தேவாசுர யுத்தத்தை பற்றி பார்த்தோம். இந்த தேவாசுர யுத்தமாகப்பட்டு தினம் நம்ம மனசில் நடக்கிறது. செய்யலாமா வேண்டாமா மனசை போட்டு கிடையிறோம். அதை கெட்ட பக்கம் இழுக்கும் பொழுது அசுரர்கள்லாம் இழுக்கிறான். இல்லை இதை செய்யலாம், இது நல்ல விதமாக வரும், இன்னும் நல்ல சிந்தனைகள் வரும்பொழுது தேவர்கள் அந்த பக்கம் இருக்கா. இப்படி ஒவ்வொரு நாளும்
இந்த பார்க்கடல் கடையிறதுன்றது ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் நடக்குது. இதுதான் தத்துவமாக பெரியவாலாம் நமக்கு கதையாக வச்சா. இதெல்லாம் உணரணும். இந்த உணரணுன்றதுக்கோசரம் தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு பழமொழி மூலமாக மானுடத்துக்கு உணர வைக்கிறார். வினாக்களை அனுப்ப அருள் நேரம் ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000